மத்தவங்களை பத்தி அப்படி பேசுறாங்க இல்லையா, நான் உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு நீங்க முழுக்கை சுடிதாரும் முழுக்கால் பேண்ட்டும் போட்டிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடி உங்க அம்மாவோட கிழிஞ்ச சேலையும் உங்க அப்பாவோட கிழிஞ்ச வேட்டையும் இருக்குதுன்றத மறந்துட்டு பேசாதீங்க. குடும்பத்தை பத்தி இவ்வளவு பேசுறாரு, இன்னைக்கு கட்டவரல புடிச்சிட்டு நடபழகிறதுல இருந்து நாளைக்கு கட்டையில போற வரைக்கும் உங்க கூடவே வர்றது உங்க குடும்பத்தினர்கள் மட்டும்தான் சார். நீ அழுவதை பார்த்து உன் பெற்றோர் சிரித்த ஒரே நாள் நீ பிறந்த நாள். ஐயா, விஷயத்துக்கு வரேன். போன வருஷம் கோயம்புத்தூர்ல ஒரு மாணவன் தனக்கு பிடிச்ச நடிகரினுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தூக்கு மாட்டிட்டு இறந்து போனான். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த மாணவ சமுதாயம் எந்த அளவுக்கு முட்டாள்தனமான ஒரு விஷயத்துல அடிமைப்பட்டு கிடக்குது அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்க வேணாமா? கொஞ்சம் யோசிக்க வேணாமா சார்? இன்னைக்கு யாராவது சொல்ல முடியுமா நான் சினிமாவை பார்த்து திருந்தினேன்னு? முடியாது சார். என்ன சொல்றாங்க, ஆல் ஓவர் அப்பன்ஸ்லாம் அப்படித்தான் இருப்பாங்க, நாம தான் வெப்பன்ஸ் வச்சு டீல் பண்ணணும்னு. இதுதான் உங்க சினிமா கத்துக் கொடுக்கிற பாடமா? மாணவர்களை உங்க பக்கம் இருக்கணும்ன்றதுக்காக தந்தைமார்களை தவறான வசனங்களால சித்தரிக்கிற சினிமா நண்பர்களே, உங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். எத்தனையோ துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், அசிங்கங்கள், அவமானங்களை கடந்த பிறகும் ஒன்றுமே தெரியாதது போல் காட்டிக்கொண்டு குடும்பத்தின் மத்தியில் சிரித்துக் கொண்டிருக்கும் தந்தைக்கு நிகரான நம்பிக்கையூட்டும் புத்தகம் இந்த உலகில் வேறு எங்கும் இல்லை, எதிலும் இல்லை. ஐயா, நாம நல்லவனா கெட்டவனான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே அவளோட வயித்துல இடம் கொடுத்தவ அம்மா. அந்த அம்மா சொல்றாங்க, ஐயா டே வீட்டை அடமான வச்சிருக்கோம், நீ இப்படி பொறுப்பே இல்லாம ஊர் சுத்திட்டு வரியேன்னு. அதுக்கு அந்த ஹீரோ சொல்றாரு, சார் இந்த டைலாக் பேசுறாங்கம்மா வசனம், இந்தாரு வாழு வாழுன்னு கத்திட்டு இருக்காத, கழுத்தை நெரிச்சு செவத்துல முட்டி கொன்னே புடுவேன். இதுதான் ஒரு தாய் கிட்ட பேசுற முறையா? இதுதான் உங்க சினிமா கத்து கொடுக்குதா? எத்தனை ஜென்மம் சம்பாதித்தாலும் நீ இருந்த வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாது என்றால் அது உன் தாயின் கருவறை மட்டும்தான்.